வணக்கம் டியூ மீனவன் மக்களை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாம்பன் பாலம் இல்லை, துண்டு பாலம். ஏன்னா துண்டு பாலம் சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி பார்க்காதியா, எனக்கு பின்னாடி பாருங்கள். இப்போ வர்ற சாமி பக்தர்கள்லாம் அந்த ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்கல்ல, அவங்க பண்ண வேலையை பாருங்கள், அட்டுழியத்தை. தெரியுதா? இது மட்டும் இல்லை, அடுத்து காட்டுறேன் பாருங்க. இங்கே வீசக்கூடிய ஒவ்வொரு துண்டும் இங்கே உள்ள ஒவ்வொரு மீனவருடைய வாழ்க்கையுமே பார்த்துக்கோங்க. இப்படி வல்லங்க ஓடி வரும்போது என்ன செய்யணும்னா, இந்த போகிறது அப்படியே வந்து அவங்களுடைய இலையில போய் மாட்டுச்சு அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே அவங்களுடைய தொழில் பாதிக்கப்படும். இலை சுற்றி இலை பெண்டாகி பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் வரும். தயவு செஞ்சு இந்த மாதிரி துண்டுகளை போடாதீங்க. போடுறது ராமேஸ்வரத்தில் இதுக்குன்னு வந்து அவங்க தனியாக வச்சுருக்காங்க. அதில் போய் போட்டியல்னா யாருக்குமே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்குங்க. பாருங்கள், எல்லா வண்டியிலையுமே வந்து நிற்கிற வண்டி, அவ்வளோ வண்டியுமே பாலத்தில் அப்படியே அவ்வளோத்தையும் போட்டு போகிறீங்களா சண்டாலாம். உங்களுக்கு கொஞ்சமாட்டு ஒரு மனசாட்சி இருக்கா? பாருங்கள், இந்த பாலம் என்னத்துக்காக ஃபுல்லாக கடைசியில் துண்டு போடுற பாலம் ஆகிப்போம். நீங்கள் தூக்கி வீசக்கூடிய ஒவ்வொரு துணியுமே இங்கே உள்ள ஒரு மீனவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குறி ஆக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் தூக்கி போடுங்க. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் தூக்கி போடக்கூடிய அந்த துணியானது மீனவர்கள் விடக்கூடிய வலையில் போய் அது சுற்றி தரைச்சி அந்த வலையை வந்து ஒன்றும் இல்லாமல் டேமேஜ் ஆக்கிறது. அதுபோக அவங்க ஓட்டிகிட்டு போகிற படகுகளில் இருக்கக்கூடிய அந்த பெப்ளர் இலை இருக்கு பாருங்க, அந்த இலையில போய் அந்த துணி சுற்றி அந்த இலையே உடஞ்சி தண்ணிக்குள்ள போய் நிறைய மீனவருடைய வாழ்க்கையே வந்து இங்கே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால இந்த தீவில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி துணியை தயவு செஞ்சு இதுல போடாதீங்க. இதை போடுறதுக்குன்னு ராமேஸ்வரத்தில் உங்களுக்குன்னு தனியா இடம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல போட்டு இந்த மீனவ மக்களுடைய வாழ்க்கையை நீங்க பாதுகாக்க நீங்க உதவி செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பற்றியதான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டு உங்களுடைய மீனவ மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதவியை செய்யுங்க. மற்றொரு இனிமையான வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.